முலாம்பழம் கஸ்டர்ட் ஜூஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு முலாம்பழம் எடுத்திருக்கேன். அதை பாதியாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதை பகுதியெலாம் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற சதை பகுதியை மட்டும் இந்த மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது நம்ம இதை மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பழத்தை மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அரைச்சதுக்கப்புறம் பழத்தை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு எப்போ தேவையோ அப்போ நல்லா ஜில்லுன்னு நம்ம சர்வ் பண்ண போகிறோம், அதனால ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது 1.5 லிட்டர் பால் எடுத்துருக்கேன். 1.5 லிட்டர் பாலை நல்லா கொதிக்க வைங்க. அது நல்லா பொங்கி வரப்போ ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சுருங்க, நல்லா கொதிக்கட்டும். அதுக்கு அடுத்தது நமக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அதுக்கு அடுத்தது நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு 4 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த பாலில் ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஸ்லோலேயே நல்லா கொதிக்கட்டும். நமக்கு கலர் மாதிரி நல்லா திக்காக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அதையும் ஆற வைக்க போகிறோம். ஆற வச்சதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க போகிறோம். அவ்வளோதான், நமக்கு நல்லா திக்காக வந்துடுச்சு. இறக்கிட்டு ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. அடுத்தது சியா சீடு, அதையும் நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். அதுக்கப்புறம் கொதிக்கிற தண்ணியில் 1 கப்பு ஜவ்வரிசி போட்டு நல்லா வேக வைங்க. அது வெந்ததுக்கப்புறம் அதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டினதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்க தண்ணியாக அதில் ஊற்றி கொஞ்சம் வாஷ் பண்ணி எடுத்துருங்க. அதையும் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா ஜில்லுன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஜவ்வரிசி, சியா சீடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கு அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த முலாம்பழத்தையும் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா பழத்தை, அதையும் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல ஜில்லுன்னு குடிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.